பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா 2ஆம் பத்துடைய ரமலானுடைய நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு துவா இருக்கு. அந்த துவாவை தான் நீங்க எந்நேரமும் ஓதிக்கொண்டே இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், இன்னும் இரவு நேரம்னு சொல்லிட்டு எல்லா நேரங்கள்லயும் இந்த ஒரு துவாவை தான் நீங்க அதிகமாக ஓதணும். ஆனா நம்ம எவ்வளவோ அமல்கள்லாம் செய்யறோம். ஆனா இந்த நாள்ல ஓதக்கூடிய துவாவை பலரும் ஓதுவதே இல்லை. இந்த நாளே எதற்கான நாள்னு பாத்தீங்கன்னா 3ஆ பிரிப்பாங்க ரமலான. முதல் 10 ரஹ்மத்துக்கானதாகும், 2ஆம் 10 பாவ மன்னிப்புக்கானதாகும், 3ஆம் 10 நரக நெருப்புல இருந்து விடுதலைக்காகவும் பிரிப்பாங்க. அதுல நம்ம 2ஆம் 10க்கான பாவ மன்னிப்புக்காக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாசத்துல நிறைய விஷயங்களை சிறப்புகளை கொடுத்திருக்கான். அத ரொம்ப முக்கியமான விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவர் ரமலானை அடைந்து அந்த ரமலானை பாவத்தை கழிக்காமல் கடந்து போனா அவர்கள் நாசம் அடையட்டும் இருக்காங்க. நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாத்துவனாக. ரமலானை நீங்க கடக்கிறதுக்கு முன்னாடி பாவங்கள் கழிக்கப்பட்டிருக்கணும். அப்படி பாவங்கள் கழிக்கப்படுவதிலே சிறந்த நாட்கள்ல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த 2ஆம் 10 நாட்கள். அதுலயும் ஒவ்வொரு இரவுலையுமே நரகவாசிகளே அல்லாஹ் விடுதலை செய்கிறான். யாரெல்லாம் பாவம் செஞ்சு நரகவாசின்னு எழுதப்பட்டிருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் விடுதலை செய்யறான். நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குவானா நரகத்தை கொடுக்குவானா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மளை நரகவாசின்னு எழுதியிருந்தாலும் கூட இந்த நாட்களுடைய இரவுகள்ல நம்மளை விடுதலை செய்கிறான். அதனால இந்த நாள் பாவ மன்னிப்புக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கு. இந்த நாள்ல நீங்க பாவ மன்னிப்பை அதிகமா கேளுங்க. ரமலான் முடியறதுக்குள்ள நம்ம பாவங்கள் கழிக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு நம்ம அமல் செய்து ஆகணும். இல்ல நபியுடைய சாபமே நம்ம மேல உண்டாகிறோம். அஸ்தோஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்துவானாக. அதனால அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம பாவங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவாங்கிற நம்பிக்கையோட இந்த நாள்ல அதிகமாக இஸ்திக்ஃபார் தான் செய்யணும். அதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் மகுஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமா ஓதுங்க. இதை நீங்க நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஓதிட்டு துவா செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவை நிறைவேறும். இரவு நேரத்துல ஓதி துவா செஞ்சீங்கன்னா அடுத்த நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறும். இப்ப நீங்க ஒரு நேரம் ஓதுனா அடுத்த நேரத்துக்குள்ள நமக்கு பதில் கிடைக்கும். சஹர்ல ஓதுனீங்கன்னா இஃப்தாருக்குள்ள, இஃப்தார்ல ஓதுனீங்கன்னா அடுத்த நாள் சஹருக்குள்ள, இரவுல ஓதுனீங்கன்னா அடுத்த நாள் பகல்லன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பையும் கொடுத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்கு. இந்த துவாவுடைய அர்த்தமே என்னன்னா, அல்லாஹ் மகுஃபிர்லி துனூபி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யா ரப்பல் ஆலமீன் நீதான் அகிலத்தை படைத்து பரிபாலிப்பவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த அண்டத்தையே, இந்த உலகத்தையும் சரி, இந்த வானம் பூமி எல்லாமே சேர்ந்த இந்த அண்டத்தையவே படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹிடத்துல என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருன்னு நம்ம கேட்கறதுதான் இந்த துவாவுடைய சாராம்சமே. அல்லாஹிடத்துல இதை சொல்லி கேளுங்க. நீங்க 3 முறை குறைந்தது ஓதுங்க. 3 முறையில இருந்து ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு வேணா ஒற்றைப்படைகள்ல அதிகமா ஓதலாம். 3, 5, 7, உங்களுக்கு முடிஞ்சா 100, 300ன்னு சொல்லிட்டு அதிகமா ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றும், ஒரு நாளைக்கு 100 முறை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 அறிவிப்புல பார்க்க முடியுது. நீங்க 70 முறையும் கேட்கலாம், 100 முறையும் கேட்கலாம், இன்னும் அதிகமாகவும் கேட்கலாம். எந்த பாவமும் செய்யாத முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே இத்தனை முறை கேட்கும் போது நிச்சயமா பாவங்களையே செய்து கொண்டிருக்கிற நாம இன்னும் பல 100 முறை அல்லாஹ்விடத்துல நம்ம பாவ மன்னிப்பை கேட்க முடியும். நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்ம தேவைகளை நிறைவேற்றுவானாக. உங்களுடைய எல்லா ஹாஜத்தும் நிறைவேறுவதற்கு இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆமீன் கூறி உங்களிடத்துல இருந்து விடைபெறுகிறேன். நம்ம தொடர்ந்து பயன் தரக்கூடிய அமல்களை தான் போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ரமலான் மாசத்துல ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.